வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானோட மெமரி வியூ பற்றி நம்ம பார்த்தோம். அப்புறம் இன்பிட்வீனில் வந்து பஃபர் ப்ரோட்டோக்கால் பற்றின டீட்டெயில் வந்து இல்லாமல் கட் பண்ணிட்டோம். ஸோ பஃபர் ப்ரோட்டோக்கால் பற்றின டீட்டெயில்டு வீடியோவாக இது போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ தனியாக போடுறேன். ஸோ பைத்தான் மெமரி வியூ பற்றி உங்களுக்கு அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். மெமரி வியூ எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா அதோட இன்டர்னல் டேட்டா வந்து ஆக்சஸ் ஒரு பைத்தானில் நம்ம கோடு எழுதுகிறோம் அப்படின்னா அந்த கோடில் இருக்கக்கூடிய இன்டர்னல் டேட்டா, அந்த டேட்டாவை டேரெக்டாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். காப்பி பண்ணாமல் அந்த டேட்டா வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் மெமரி வியூ ஆப்ஜெக்ட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதில் பஃபர் ப்ரோட்டோக்கால் அப்படின்னா என்ன? இந்த பஃபர் ப்ரோட்டோக்கால் ப்ரொவைட்ஸ் அ வே டு ஆக்சஸ் த இன்டர்னல் டேட்டா ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டோட இன்டர்னல் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற வழி தான் வந்து பஃபர் ப்ரோட்டோக்கால். இந்த இன்டர்னல் டேட்டா இஸ் அ மெமரி அரே ஆர் அ பஃபர். ஸோ அந்த இன்டர்னல் டேட்டாவை வந்து நம்ம ஒன்று மெமரி அரே அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா அதை வந்து பஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பஃபர் ப்ரோட்டோக்கால் அலோஸ் ஒன் ஆப்ஜெக்ட் டு எக்ஸ்போஸ் இட்ஸ் இன்டர்னல் டேட்டா. அந்த இன்டர்னல் டேட்டாவை நம்ம பஃபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அதர் டு ஆக்சஸ் தோஸ் பஃபர்ஸ் வித்தவுட் இன்டர்மீடியட் காப்பிங். ஸோ பஃபர்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் நம்மளோட நெட் வந்து 2Gயில் இருக்கும். இப்போலாம் 4G வந்துருச்சு, 5G வந்துருச்சு. ஸோ அதனால் நம்மலாம் யூடியூப்பில் வீடியோ ப்ளே பண்ணோடனே அடுத்த செகண்ட் ஆட் ஓட ஆரம்பிச்சிருது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யூடியூப்பில் 3G 2G எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பஃபரிங் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். அதாவது என்னென்னா அந்த வீடியோவை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக, அந்த வீடியோ நம்ம ரன்னாக இருக்க அந்த ஃப்ரேம் வர்றதுக்காக அந்த நெட்வொர்க் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா டேட்டாவை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம், டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வீடியோவை. ஸோ அதுக்கு பேர் தான் பஃபரிங். ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கு அந்த ஃப்ரேம் வந்து நமக்கு காட்டுறதுக்காக, நம்ம கம்ப்யூட்டர்லேயோ இல்லை ஃபோன்லேயோ அந்த வீடியோவோ அந்த சாங்கோ நமக்கு கேட்கணும் அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு பஃபரிங் ஆகும். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இது உங்களுக்கு அனுபவம் இருக்கும். ஸோ பஃபரிங்னால் உங்களுக்கு உடனே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இன்டர்னல் டேட்டாவை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பேர் பஃபர்ஸ். சரிங்களா? இப்போது இதிலேருந்து அடுத்த மூவுக்கு போவோம். திஸ் ப்ரோட்டோக்கால் இஸ் ஒன்லி ஆக்சசிபிள் டு அஸ் அட் அ சி API level and not using our normal code base. சரிங்களா? ஸோ in order to expose the same protocol to the normal Python code base, memory views are present. சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம பைத்தானோட பஃபர் ப்ரோட்டோக்கால் பற்றின டீட்டெயில்ஸை வந்து பார்த்தோம். வாட் இஸ் அ மெமரி வியூ? சரிங்களா? வாட் இஸ் அ மெமரி வியூ? எ மெமரி வியூ is a safe way to expose the buffer protocol in Python. It allows you to access the internal buffers of a object by creating a memory view object. இதை நான் முன்னாடி அந்த போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு மெமரி வியூ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சேஃபஸ்ட் வே, பாதுகாப்பான வழியில் பஃபர் ப்ரோட்டோக்காலை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக மெமரி வியூ யூஸ் பண்ணுறோம். மெமரி வியூங்கிறது சேஃபஸ்ட் வேல பஃபர் ப்ரோட்டோக்காலை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம். இட் அலோஸ் யூ டு ஆக்சஸ் த இன்டர்னல் பஃபர்ஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட இன்டர்னல் பஃபர்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக மெமரி வியூ ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுறோம். ஒய் பஃபர் ப்ரோட்டோக்கால் அண்ட் மெமரி வியூஸ் ஆர் இம்பார்ட்டண்ட்? அதாவது எதுக்காக பஃபர் ப்ரோட்டோக்காலை நம்ம யூஸ் பண்ணணும், எதுக்காக மெமரி வியூவை நம்ம முக்கியமாக பார்க்கணும் பைனரி டைப்பில்? we need to remember that whenever we perform some access on an object, call a function of an object, slice an array. ஸோ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட்றீங்க. ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னது? இல்லை நம்மளே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸ்னால் நிறையா நம்மகிட்ட லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? இப்போ டேட்டா டைப்பில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. we need to remember that நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா,
whenever we perform some action of an object, ஒரு பொருளுடைய ஒரு ஆக்ஷனை நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிறோம், அதாவது அதை நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து கால் பண்ணுறோம். இல்லைன்னா ஒரு அரே அப்படிங்கிறது என்னது, ஒரு அணி இல்லைங்களா. அந்த ஒரு அரேவை வந்து நம்ம ஸ்லைஸ்னால் என்னது, பாதியாக கட் பண்ணுறது, இல்லை அதை துண்டு துண்டு ஆக்கிறதுக்கு பேர் தான் ஸ்லைஸ் அண்ட் அரே. பைத்தான் நீட்ஸ் டு கிரியேட் அ காப்பி ஆஃப் த ஆப்ஜெக்ட் இல்லைங்களா. ஒரு பொருளை இன்னொரு காப்பி நகல் எடுத்து அதுக்கப்புறம் தான் அது மேலே நம்ம இந்த ஆக்ஷன்லாம் நம்ம பண்ணுவோம். இஃப் வி ஹாவ் லார்ஜ் டேட்டா டு ஒர்க், இப்போ நம்மக்கிட்ட அதிகப்படியான தரவுகள் இருக்கும்போது, இப்போ பைனரி டேட்டா ஆஃப் அன் இமேஜ், நம்மகிட்ட ஒரு இமேஜ் இருக்குது, அதோட பைனரி டேட்டா இருக்குது. we would unnecessarily create copies of the huge chunks of data. இப்போது நம்ம ஒரு ஆப்ஜெக்டோட ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், இல்லைன்னா ஒரு அரேவை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து காப்பி பண்ணணும். இப்போ என்கிட்ட அதிகப்படியான டேட்டா இருக்குது, அதை நான் காப்பி பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட இருக்கிறதே 1 GB இருக்குது. நான் அந்த 1 GB இப்போ ஃபைலை நான் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நான் காப்பி எடுக்கணும். அப்போ நான் அதை காப்பி எடுத்தேன்னா என்ன ஆகும், 2 GBயாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ என்னோடய மெமரி ஃபைல் வந்து ஜாஸ்தி ஆகுது, அதுக்குண்டான ஒர்க் ஃப்ளோ ஜாஸ்தி ஆகும், அதுக்குண்டான டைமிங் டிலே ஆகும் இல்லைங்களா. ஸோ நம்ம அது மாதிரி நிறையா காப்பீஸை க்ரியேட் பண்ணிகிட்டே போனோம். இப்போ ஒரு தடவை ஆக்சஸ் பண்ணால் பரவாயில்ல, ஒவ்வொரு தடவை ஆக்சஸ் பண்ணுறப்போ அதை காப்பி எடுத்துக்கிட்டே இருந்ததுன்னா அப்போ நம்ம வந்து என்ன அது வந்து ரொம்ப தேவையில்லாத டேட்டாஸை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் வந்து அது நமக்கு தேவையே இல்லை. ஸோ இந்த பஃபர் ப்ரோட்டோக்காலை நம்ம யூஸ் பண்ணுறதுனால இல்லைங்களா, அதாவது நம்ம அந்த ஆப்ஜெக்டோட இன்டர்னல் டேட்டாவை நம்ம டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறதுனால காப்பி எடுக்க தேவையில்லை. ஸோ என்னோடய டேட்டா வந்து இரட்டிப்பாகாது, இரட்டிப்போ இல்லை அதை வந்து எத்தனை தடவை கூப்பிட்றோமோ அத்தனை தடவை அது காப்பி ஆகிட்டே போகாது. ஸோ இந்த பஃபர் ப்ரோட்டோக்கால் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். we can give another object access to use modify the large data without copying it. நம்ம அந்த பஃபர் ப்ரோட்டோக்கால் மூலியமாக அந்த ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ணுறக்கு சரிங்களா, ஆக்சஸ் பண்ணுறக்கு அனுமதி தரும்போது அதை யூஸ் பண்ணிக்கவும் முடியும், அதை மாடிஃபைனா மாற்றிக்கவும் முடியும். ஸோ பெரிய அளவுக்கு உண்டான தரவுகளை வந்து நம்ம காப்பி எடுக்காமல் டைரெக்டாக அதை யூஸ் பண்ணி அதை மாடிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் பஃபர் ப்ரோட்டோக்கால். பஃபர் ப்ரோட்டோக்கால் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய பாதுகாப்பான வழிமுறை என்னென்னா மெமரிவியூ ஆப்ஜெக்ட். திஸ் மேக்ஸ் த ப்ரோக்ராம் யூஸ் லெஸ் மெமரி அண்ட் இன்க்ரீசஸ் த எக்ஸிக்யூஷன் ஸ்பீட். இது அதாவது மெமரிவியூ ஆப்ஜெக்ட் என்ன, இந்த ஃபங்க்ஷன் நமக்கு எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, குறைஞ்ச மெமரிக்குள்ளேயே நமக்கு இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்காகவும், இந்த ப்ரோக்ராம் உடனடியாக ரன் ஆகி நமக்கு அவுட்புட் கொடுக்கறதுக்காகவும் நமக்கு இந்த பஃபர் ப்ரோட்டோக்கால் மெமரிவியூ ஆப்ஜெக்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. பைனரி டைப்பில் இருக்கக்கூடிய மெமரிவியூ ஃபங்க்ஷன் டேட்டா டைப் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது சரிங்களா. இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் பைனரி டைப்ஸில் பைட்ஸு, பைட் அரே, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மெமரிவியூவில் இருக்கக்கூடிய பஃபர் ப்ரோட்டோக்கால் பற்றின தெளிவான எக்ஸ்ப்ளனேஷனுடைய வீடியோ நமக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான டீட்டெயில்ஸை நம்ம கம்பல்சரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்காக கொடுக்குறேன். தேங்க்யூ. நம்மளோட சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உடனுக்குடனே நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தெரியணுன்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.